வெல்கம் டு பிபி தர்பார். இன்னைக்கு வந்து கானா வினோத் அவர்கள் வந்து எக்ஸிட் ஆகிட்டாருங்க 18 லட்சத்தோட. இப்போ தான் வந்து லைவில் பார்த்து முடிச்சுட்டு உடனே வந்தேன் நான். பயங்கர ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. அவர் எடுக்கும் போதே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு பயங்கரமாக. வந்து உண்மையாகவே என்ன சொல்கிறது, ரொம்ப டச்சிங்காக இருந்ததுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக யாருக்காவது கானா வினோத்தை வந்து ஒருவேளை முன்னாடி பிடிக்காமல் இருந்திருந்ததுன்னா கூட இன்றைக்கி எபிசோடில் பார்க்கும்போது ஈவன் திவாகரே வந்து கதறி கதறி அழுதுட்டார். திவாகரே பிக் பாஸ் அவர் ஏதோ எமோஷ்னலில் பண்ணிட்டாரு. ஏன்னா அவருக்கும் தெரியும் வினோத் தான் ஜெயிக்க போகிறாருன்னு. ஏதோ இமோஷ்னலில் பண்ணிட்டாரு. கொஞ்சம் கொடுங்க, டைம் கொடுங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி திவாகருக்கும் கானா வினோத்துக்கும் தான் 7ஆம் பொருத்தம்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அவரே அழுதுட்டார், நீ வின் பண்ண வேண்டியவன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது பார்க்கும்போதே அந்த சீனே வந்துட்டு எனக்கு இது போதும்னு மனுஷன் கண் கலங்கிட்டார் பயங்கரமாக. இன்றைக்கி எல்லாருமே கானா வினோத் ஃபேன்ஸ் அத்தனை பேருமே வந்து இன்றைக்கி பயங்கரமாக அழுதுருப்பாங்க. இது என்ன சொல்கிறது, நீங்கள் இது கட்டாயம் கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஆனால் நம்ம இப்படி யோசிப்போம், இப்போ நல்லா ஜெயித்தவங்க யாருமே பயங்கரமாக பெரியதாக ஷைன் ஆனதாக தெரியல நமக்கு. ஸோ இவர் கட்டாயம் பாதியிலே போயிட்டார், பயங்கரமாக ஷைன் ஆவார். டோன்ட் வரி, அது வந்து ஃபார் ஷியோர். அவருக்கு இந்த வருஷம் வந்து ஏன்னா பேர் கிடச்சிருக்கு, நல்ல பேர். இனிமேல் அவருக்கு எல்லா சான்சஸும் கிடைக்கும். அவர் ரொம்ப பேசிக்கலாகவே அவர் வந்து எல்லார்ட்டையுமே ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ அவருக்கு நல்லா எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அவர் அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் கானா வினோத், யார் ஜெயித்தாலும் ஓகே, எனக்கு விக்ரம் ஜெயித்தாலும், அரோரா ஜெயித்தாலும், சாண்ட்ரா ஜெயித்தாலும், திவ்யா ஜெயித்தாலும், யார் பணம் எடுத்தாலும் ஃபுல்லாக கப்பு வாங்கினாலும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பார். லாஸ்ட்டாக வந்து அப்புறம் பிக் பாஸ் பேசவே மாட்டார். ஏன்னா பிக் பாஸ்க்கே மனசுக்கு வருத்தம், இவர் ஏன் எடுத்தார், இவர் வின் பண்ண வேண்டிய ஆளாச்சே, இவர் ஏன் பணத்தை எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்க்கே மனசுக்கு வருத்தம். அவருக்கு நேரம் கழிச்சு தான் பேசுவார். பணம் இப்போ இவர் வந்து ஏதோ பணம் சாங் வேறு பாடுவார். நீங்கள் என்னன்னாலும் சரி, நீங்கள் வந்து நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிக் பாஸ் ஒரு கானா வினோத் சொல்லுவார், நீங்கள் வந்து இப்போ வந்து கேளுங்க பிக் பாஸ், நீங்கள் பணம் வேணுமா இல்லை உங்கள் குரல் வேணுமான்னு. நான் உங்கள் குரல்னு சொல்லிட்டு பணத்தை விட்டுட்டு போயிடுவேன் பிக் பாஸ் அப்படின்பாரு. உண்மையாகவே ஹார்ட் ஃபெல்ட்டாக தான் அது சொன்னார். பிக் பாஸும் வந்துட்டு பயங்கரமாக அவருக்குமே பேச்சே வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஜெயிக்க வேண்டிய ஆள் இல்லையா. எல்லாரும் அவருக்கே வெளில வந்து ஷாக்கிங்காக இருக்கும். அவர் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தாருன்னு தெரில. அவர் வந்து சொல்கிறாரு, எனக்கு கெட்ட பேராக இருக்குமோன்னு. அப்புறம் கேமியாலாம் வந்து சொல்லுவாங்க, கட்டாயம் கெட்ட பேரில் உங்களுக்கு நீங்கள் வின் பண்ண வேண்டியவங்க அப்படின்ட்டு. இது எந்த மொமெண்ட்டில் வந்துட்டு இது யாரையும் ப்ளேமெல்லாம் பண்ண முடியாதுங்க. இவங்க நாள் எடுத்தாங்க, அவங்க நாள் எடுத்தாங்க. இது ஃபைனலாக நமக்கு அந்த ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்டில் வர்றது தான் வச்சுக்கோங்களேன் அந்த டிசிஷனுங்கிறது. தோ நம்ம இது வந்து பிரெயின் கேமுங்கிறதுனா கூட நம்ம அந்த ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்டில் எடுக்கிறது தான் இந்த பணப்பூட்டியெல்லாம் எடுக்கிறது. ஸோ அவருக்கு பாவம் நிறைய தேவைகள், குழந்தைங்கள நினச்சி ஒரு ஃபேமிலி மேன் அவர். அப்போ வந்து அவருக்கு வந்து குழந்தைங்கள நினச்சிருப்பார், படிப்பை நினச்சிருப்பார், ஏகப்பட்ட விஷயங்கள் மண்டையில் போயிருக்கும். இப்போ எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது. எனக்கு ஒரு கட்டத்தில் வந்து மிச்சம் எல்லாமுமா இல்லாட்டா வந்து குழந்தைங்களோட படிப்புக்கு அந்த பணம் இல்லாமல், அந்த பணம் கூட இல்லாமல் போயிடுச்சான்னு சொன்னால் நான் மெயினாக அதை தான் ஏன்னா எனக்கு வெளி உலகம் தெரியல இல்லையா. ரொம்ப பாவங்க, ரொம்ப ரொம்ப பாவம். அது கஷ்டமாக இருந்தது. எல்லாருமே வந்து சமாதானப்படுத்தினாங்க. அப்புறம் சில பேர் திட்டினாங்க, அப்புறம் பிரவீன்ராஜ், கெமி, சபரி எல்லாருமே வந்துட்டு ஏன் எடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணினாங்க. பட் ஆனால் அதுதான் அவருக்கு இதை காட்டிலையும் இன்னும் நிறையா லவ் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். கப்பு கிடச்சிருந்தா கூட தெரியாது. இப்போ இதை காட்டிலையும் நிறைய லவ் அவருக்கு வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. உண்மையாகவே வந்து ஒரு ஹார்ட்டு வந்து ஒரு மாதிரி வலிக்கிற எபிசோடு. அவர் அழுகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நான் சொல்கிறேன்ல, இன்றைக்கி கானா வினோத் ஃபேன்ஸாக நீங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் கூட இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து மனசு கொஞ்சம் வலிக்கும். என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். நமக்கு கமருதீன் பார்வதி போகும்போதே வந்துட்டு அவங்க பண்ணது கட்டாயம் ரெட் கார்டுக்கெல்லாம் ஒர்த்து தான். இருந்தாலுமே
எல்லாம் திரண்டு வர நேரத்தில் கமருதீனும் பார்வதி இப்படி ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி. சரி, எந்த கண்டஸ்டன்ஸ்க்குனாலும் நமக்கு அப்படி தான் இருக்கும். நமக்கு வந்து அது வந்து நம்ம பிக் பாஸில் ட்ராவல் பண்ணுறதுனால அது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் யாரெல்லாம் டாப் 5ல் வருவாங்கன்னு சொன்ன எல்லாருமே போயிட்டாங்க. ஸோ பார்ப்போம், இனிமேல் வந்து யார் கப்பு ஜெயித்தாலும் இனிமேல் நம்ம மனசார்ந்து நம்ம வந்து யாருக்காக இருந்தாலும் அவங்க கப்பு வாங்கினா நம்ம அவங்கள வாழ்த்துவோம். ரொம்ப கஷ்டமான ஒரு எபிசோடுங்க வினோத் போனது. உங்களுக்கு என்ன மனசுக்கு தோணுது? ஆனால் கவலைப்படாதீங்க, பிக் பாஸ் ஃபேன்ஸ் அண்ட் வினோத் ஃபேன்ஸ், கட்டாயம் அவருக்கு பெரிய ஃப்யூச்சர் காத்துட்ருக்கு. நிறைய பட வாய்ப்புகள் வரப்போகுது. அவர் இன்னும் ஹாப்பியாக இருப்பார் இந்த வருஷம். இது அவரோட இயர் 2026. யாருக்காக இருந்தாலும் இது வந்து தோணியிருக்கும். அவரோட எபிசோட் போய் பாருங்கள். பிக் பாஸுக்கும் வினோத்துக்கும் உண்டான உரையாடல். அவர் வந்து எனக்கு இது போதுன்னு கதறி அழுவார். மனசு அப்படியே புளிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.